So there is another 13 kilometers to Nirmal, and after that another 99 kilometers to reach Adilabad. Adilabad mountain is very forest, short section. And I am planning to cross this short section by today itself. Now the time is 4:15. I think by the time when I am crossing up in the hill and other thing, it will be dark, but it's fine, beautiful. Let's go safe. No, don't worry. அதாவதுங்க மணி வந்து 4:15. நிர்மலுக்கு வந்து இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 99 கிலோமீட்டரில், அதாவது நிர்மல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 75-80 கிலோமீட்டரு அதிலாபாத். ஸோ அதிலாபாத், நிர்மல்லேருந்து அதிலாபாத் போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு. இங்கேயும் வந்து அப்படியே காடு தான் இல்லை, பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் அடர்ந்த காடு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த காட்டை நம்ம இன்னைக்கு கிராஸ் பண்ணுவோம். இப்போ 4:15. இப்போ இங்கேருந்து 99 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது அதிலாபாத். பண்ணுவோம் நல்லா. நான் ஒரு காஃபிக்கு 2 காஃபியாக குடிச்சிட்டேன். நல்லா தெம்பாக இருக்குது. இப்போ டீ குடிக்கல, காஃபி குடித்தேன். இன்றைக்கி ஸ்டே வந்து அதிலாபாத்தில் வைக்கணும்னு பார்க்குறேன். பார்க்கலாம். ஒன்று நிர்மலில் இப்போவே நான் ஸ்டே பண்ணணும். ஓகேவா? இப்போவே எனக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 99 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் போயிட்டு அதிலாபாத்தில் ஸ்டே பண்ணணும் ஹோட்டல். சரிங்களா? நாளைக்கு வந்து நம்ம நாக்பூரை கடந்து போவோம். அதிலாபாதுக்கு அப்புறமா வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் தான்.